இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா சோழலிங்கபுரம் பக்கத்தில் உள்ள ஸ்ரீ காளிகாபுரம் என்ற ஊர்ல அமைஞ்சிருக்க மரகதேஸ்வரர் கோயிலுக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த கோவில் பத்தி சொல்லணும்னா சிவன் அடியார்கள் இந்த பகுதியை சேர்ந்த சிவன் அடியார்கள் எல்லாம் சேர்ந்து இந்த சிவனை இந்த இருக்க இந்த மலை மேல அமர வச்சிருக்காங்க. ஐயாவை இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ண போறோம். கீழே ஐயாவை பார்க்க போறதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ்ல ஆஞ்சநேயர் இருக்காரு. அவரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி வந்து சப்த கன்னிகள் 7 கன்னிமார்கள் இருக்காங்க. அவங்களையும் வணங்கிட்டு அங்கிருந்து பக்கத்தில் வந்தீங்கன்னா ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோயில் இருக்கு. அவங்கள தரிசனம் பண்ணிட்டு பக்கத்திலே மரகதேஸ்வரர் சிவன் கோயில் இருக்கு. அதை தரிசனம் பண்ணிட்டு அங்கிருந்து இப்போ நம்ம மலையேற்றம் ஆரம்பிக்கிறோம். எல்லா அடியார்களும் சிவஸ்தலத்திற்கு உங்களால் முடிஞ்ச உதவியை கண்டிப்பாக பண்ணுங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய். இப்போ பார்த்தீங்கன்னா மரகதேஸ்வரர் கோயில் தான் அங்கே மலை சொல்லுது. இந்த மலை மேலே போகிறோம். இதுதான் அதுக்கான பாதை. ஏன்னா இந்த பாதை வந்து சரியாக அமையல. நான் சொன்னால் நிறைய பேருக்கு இந்த மலை தெரியாது, இந்த சிவனும் தெரியாது. இப்போ சமீபத்தில் சிவனடி அவர் கண்டுபிடிச்சி இந்த சிவன் கிடைச்சது ரொம்ப அற்புதமான ஒரு சிவன் கோயில் இது ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மலை பாதையை பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு காட்டு வயலில் போகிற மாதிரி இருக்கும், நல்லா இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் சிவனடியார் எல்லாருமே வந்து இந்த கோயிலை தரிசிக்கணும். இன்னும் பார்த்தீங்கன்னா நாளடைவில் இந்த கோயில் வந்து ரொம்ப பிரபலம் அடையும். ஏன்னா சிவன் பார்த்தீங்கன்னா உலகமும் இருக்கிற ஒரே ஒரு கடவுள் சிவபெருமான் மட்டும்தான் எல்லாரும் சொல்லுவாங்க. பூமியில் எங்கே தோணினாலும் கிடைக்கிற ஒரே ஒரு விஷயம் சிவலிங்கம் மட்டும்தான். ஏன்னா அது வந்து இந்து பூமின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் வந்து நிறைய கோயில் வந்து இங்க இருக்கிற சிவனடியார்கள் சேர்ந்து அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோயிலுக்கு சரியான பாதையும் இல்லை, சரியான வழிகளும் இல்லை, மின்சாரம் இல்லை, தண்ணி வசதி இல்லை. ஐயனை வழிபட எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாத திருக்கோயிலா இருக்கு. இந்த கோயிலுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு உதவியை கண்டிப்பா சிவனடியார்கள் எல்லாம் சேர்ந்து பண்ணணும். இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ். இங்கிருந்து நம்ம மலை ஏற்றம் ஆரம்பிக்குது. இந்த ஏற வழி எல்லாமே அடியாருங்களா மொத்தமாக சேர்ந்து அமைக்கப்பட்ட கோயில். பாதைகள் எல்லாம் அடியார்கள் தான் சேர்ந்து அமைச்சாங்க. வாங்க போலாம். ஓம் நம சிவாய. நான் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி மத்திய மரகதேஸ்வரர் சிவன் கோயிலுக்கு வந்திருக்கோம். இதுதான் அந்த பாதை. இப்போ இந்த மலை பார்த்தீங்கன்னா சரியாக பாதை கூட அமையல. இந்த முதல் முறையாக பார்த்தீங்கன்னா சிவனடியார்களும் சேர்ந்து இந்த கல் பாதையை அமைச்சிருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய பேர் வந்து சிவனடியார் தொண்டர் வந்து நன்கொடை கொடுத்தாங்கன்னா இந்த கோயில் இன்னும் பெரிய பிரபலமாகிடும். ஸோ வந்து முதல் முறையாக அதனால இந்த பாதையை ரொம்ப அழகாக அமைச்சிருக்காங்க. இன்னும் மழை நிறைய போக இருக்கு. நிறைய விஷயம் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம்.
சிவன்லாம் சக்தி இல்லை, சக்திலாம் சிவன் இல்லை. முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம சிவனை பார்க்க முன்னாடி அம்மனை பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம அம்மன் சக்தி வந்து பார்த்துட்டோம். அதுக்கடுத்து பார்த்தா நம்ம சிவபெருமானை பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு பாதியில் வந்து நம்ம கிட்டத்தட்ட அந்த மலையை நெருங்கிட்டோம். அதுக்கான அந்த வழிகாட்டில் தான் இந்த அம்மன் இருக்காங்க. ரொம்ப சக்தியாக அந்த மலையில் நாகம்மா இருக்காங்க பாருங்க. எல்லா அம்மன் சக்தி இங்கே தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த சாமி கும்பிட்டு நீ மலை ஏற போகிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம சிவபெருமானை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஓம் நம சிவாய். அங்கே ஒரு நந்தி வரைபடம் இருக்கும், அப்படியே அங்கே ஒரு இது பண்ணுங்க, அது இருக்கு பாருங்க. இந்த மாதிரி சிவஸ்தலத்திற்கு பொதுமக்கள் ஆனவங்க, ஆன்மீகவாதிகள் எல்லாம் வாங்க, வந்து இந்த மாதிரி சிவத்தலத்தை வந்து சீரமைச்சு ஐயனுக்கான ஒரு இதை வந்து நிலப்படுத்துங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இப்போ திருத்தலை போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா நந்தி இருக்காரு. நம்ம சிவனோட முக்கியமான ஒரு வாகனம் சொல்லணும், நந்தி இருக்காங்க. இது வந்து வழிகாட்டுதல். நம்ம இந்த மலையில் எந்த ஒரு பாதுகாப்பு வேணும், நந்தி பெருமான் இருக்காங்க. எனக்கு காலப்படத்தால ரொம்ப அற்புதமான ஒரு மலை இது. வாங்க சிவபெருமா பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்கும். சிவனை கண்டு நம்ம 1000 ஜென்மம் புண்ணியம் பண்ணிக்கணும். சிவனோட அருள் தேவைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அருள் கிடைச்சிக்காம போய் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். கோயிலோட உச்சிக்கு வந்துட்டோம். இன்னும் சில நிமிடங்களில் ஐயனோட தரிசனம் அடியனுக்கு கிட்ட போகுது. வாங்க என்னோட சேர்ந்து எல்லாரும் ஐயாவோட தரிசனத்தை பார்ப்போம். உங்களுக்கு தெரியுதா இறைவன்? உங்களுக்கு தெரியாதா? ஐயாவை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அவன் அருளின்றி அவனை வழங்க முடியாது என்பதை இந்த ஒரு காணொளி எல்லாருக்கும் தெரியும். அவன் அருளின்றி பன்னீர் ஊற்றுற ஃபர்ஸ்ட். பன்னீர் அப்படியே மேலே ஊற்ற விட்டியா, வச்சுட்டு சந்தனுக்கு வச்சுட்டு வை. கொஞ்சம் நந்தி கொஞ்சம் லைட்டாக ஊற்று. ஏமா நந்தி ஊற்று. ஓம் நம சிவாய, 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 ஓம் நம. ஆமாம், யாரோ கால் பண்றாங்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஸ்ரீ காளிகாபுரம் என்ற கிராமத்தில் இருக்க மரகதேஸ்வரர் ஐயாவை தான் பார்க்க வந்திருக்கோம். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா சிவனடியார்கள் மூலமாகவும் பொதுமக்கள் மூலமாகவும் ஐயாவை கொண்டு வந்து இந்த மலை மேலே வச்சுருக்காங்க. சரியான வசதியும் இல்லை. ஐயா வந்து மழையிலையும் வெயில்லையும் நினைஞ்சிட்டு இருக்காரு. அவருக்குன்னு ஒரு நிழல் கூட இல்லாமல் இருக்குது. தங்களால் முடிஞ்ச ஒரு உதவி. நம்ம எவ்வளவோ அன்றாட வாழ்க்கையில் செலவு பண்ணுறோம், எவ்வளவோ வேஸ்ட் பண்ணுறோம். அதில் நம்மளால் முடிஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு 10 ரூபான்னு நீங்கள் சேர்த்து வச்சுனா கூடயும் ஐயாவுக்கான நிழலை நம்ம கண்டிப்பாக அமைக்க முடியும். இங்கிருந்து பார்த்தீங்கன்னா லட்சுமி நரசிம்மசாமி கோயில் நல்லா தெரியும். சோளிங்கர் லட்சுமி நரசிம்மசாமி கோயில் அருமையாக தெரியும். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அம்மையார் குப்பம் சிவலிங்கேஸ்வரர் கோயிலும் நல்லா தெரியும். மலை இது வந்து பஞ்சாச்சல மலை என்று அழைக்கப்படுகிறது. ஏன்னா திருக்கடிகை அப்படின்னு நம்ம சோழலிங்கபுரத்திற்கு இன்னொரு பேர் இருக்கு, திருக்கடிகைன்னு. அதுக்கான பேர் காரணம் வந்து லட்சுமி நரசிம்ம சுவாமி இங்க வந்து சாந்த ரூபத்தில் உட்கார்ந்தனால திருக்கடிகைன்னு பல இதில் வந்து நம்ம தெரிவிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலோட திருப்பணி நல்லபடியாக முடியணுன்ட்டு இன்னைக்கு கூட சில அடியார்கள் தொண்டிற்கு செல்லிருக்காங்க. நல்லபடியாக கோயில் கட்டி முடிக்கணும். ஐயாவுக்கு கூடிய விரைவில் கும்பாபிஷேகம் பண்ணி இந்த கோயில் அதிக அளவில் ரீச் ஆகணும். பௌர்ணமிக்கு கோயில் சுற்றி மலையை சுற்றி இங்கே உள்ள ஊர் மக்கள் எல்லாரும் கிரிவலெல்லாம் சுற்றி வராங்க. திருவண்ணாமலைக்கு அடுத்தபடியாக சுற்று வட்டாரத்தில் இருக்கிற 80 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்தில் இந்த சிவஸ்தலத்துக்கு தான் நடராஜர் சிலை, ஐம்பொன்ல நடராஜர் சிலை, 63 நாயன்மார்களில் முக்கியமான நாயன்மார் ஐயா திரு மாணிக்கவாசகர் ஐயாவுடைய திருவுருவ சிலையும் வர வச்சிருக்கோம். கோயில் நல்லபடியாக கட்டி முடித்த பிறகு சிலைகளை
கோயில் அமைச்சு பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணி ஐயாவை கண்குளிர பார்க்கணும்னு அடியனுக்கு ஆசை. எல்லா பொதுமக்களும் சிவனடியார்களும் கண்டிப்பா தங்களால் முடிந்த ஒரு சிறு உதவி செஞ்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வந்து பிறந்த பயன் அடைவீங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் முருகன் 360 யூடியூப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.